ஒரு அழகான கிராமத்துல எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த மாளிகை பற்றி எல்லாரும் சொல்வது ஒரே வார்த்தை. இந்த மாளிகையில பேய் இருக்கு, ராத்திரி போகாதீங்க. ஆனா அந்த பேய் யாருக்கும் தீங்கு செய்யல. இருந்தாலும் சூரியன் மறைந்தவுடன் அந்த வழியாக யாரும் போக மாட்டார்கள். ஒரு நாள் பள்ளி விடுமுறை என்பதால் 5 நண்பர்கள் அந்த மாளிகைக்கு போக திட்டம் போட்டனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேய்க்கதை உண்மையா இல்லையா பார்க்கலாமா? வேணாடா, எனக்கு பயமா இருக்கு. நாம 5 பேர் போய் பாப்போம். பயம் இல்லாம போனாதான் உண்மை தெரியும். நானும் வர்றேன், எனக்கு பயம் இல்ல. ஐயோ, கதவு என்று 5 பேரும் மெதுவா மாளிகைக்குள் நுழைத்தனர். உள்ள பழைய நாற்காலி, சிலந்தி வலை, தூசியெல்லாம் இருந்தது. இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, யார் வந்தது? பேய், எனக்கு பயமா இருக்கு. நீ யார்? எதுக்கு இங்க இருக்க? பயப்படாதீங்க குழந்தைகளே. பேய் திடீர்னு முகமூடி எடுத்தது. நான் பேய் இல்லப்பா, இந்த மாளிகையை காப்பாத்துற தாத்தா தான். அப்போ பேய் கதையெல்லாம் பொய்யா? ஆமா கண்ணா. இங்க பொக்கிஷம் இருக்குன்னு சொல்றாங்களே. இருக்கு, ஆனா அது தங்கம் இல்ல. அட, புத்தகங்களா? அறிவே உண்மையான பொக்கிஷம். 5 பேரும் சேர்ந்து மாளிகையை சுத்தம் செய்தாங்க. இத நூலகமா மாத்திடலாம். சூப்பர் ஐடியா. இப்போ அந்த மாளிகை ஒரு அழகான நூலகம். யாருக்கும் இனிமே பேய் பயம் இல்ல. பயம் அறியாமையால வரும். உண்மை தெரிஞ்சா பயம் ஓடி போயிடும். அறிவே மிகப்பெரிய பொக்கிஷம்.